எனக்கும் அவனுக்கும் கூட நிறைய சண்டைலாம் வரும் ஓகேங்களா. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது கூட அப்படிதான் திட்டி நாங்க போனை வச்சுட்டோம்னா திரும்பி அவன் அப்படிலாம் கால் பண்றாலாம் கிடையாது. நானா திருப்பி பண்ணா மறந்துட்டு பேசுவான். இல்ல ஒரு ஃபியூ டேஸ் அப்புறம் அவன் கால் பண்ணுவான் தவிர அப்படி போனை வச்ச உடனே திருப்பி திருப்பி பண்றது குடிச்சிட்டு அப்படிலாம் அவன் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ஓகே. அதுல எப்படி தெரியுமா பண்ணுவா, நம்ம கால் பண்ண கூட சொல்லுங்க இப்படிதான் பேசுவாரு, கோவத்தை காமிப்பான் அவ்வளவுதான். அந்த மாதிரி பட் கண்டினியூஸ் ஃபோன் கால்ஸ் குடிச்சிட்டு, ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அதுல பெருசா சொல்லியிருந்தாரு, குடிச்சிட்டு ஃபோன் பண்ணிட்டே இருந்தா எப்படிங்க எடுக்க முடியும், அது ஒரு டார்ச்சரா இருக்குன்னாரு. அப்படி டார்ச்சர் பண்ணக்கூடிய பையன் அவன் இல்ல. ஏன்னா ஒரு விஷயமா வருது. எதனால அவர் இறந்துட்டாரு, அவரை வாழ்த்தலனா பரவாயில்ல, அவரை ஏன் திட்டியும் அவரை பத்தின நெகட்டிவிட்டியும் எது என்ன ரீசனுக்காக எனக்கு புரியலங்க. அதுதான் ஏன் எல்லாருமே ஒரு நெகட்டிவ் ஃபேம் அவரை வச்சு ஏன் எல்லாம் ஒரு ஃபேம் தேடுறீங்கன்றதா எங்க கோவமே. அதுக்காக தான் நாங்க மறுபடியும் திருப்பி வந்திருக்கோம். இப்ப எல்லாம் நான் சொல்றாங்க, நீங்களும் தானே ஃபேம் தேடுறீங்க, நாங்க ஃபேம் தேடணும்னு வரலங்க. இப்ப நானும் மீடியா பர்சன் கிடையாது, அவங்களும் மீடியா பர்சன் கிடையாது. தொடர்பு கொண்டது நாங்க தான். ஆமா, அது எதுக்காகனா இந்த பொருளி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் உங்களை நாங்க தொடர்பு கொண்டோம். இப்போ தொடர்பு கொண்ட ரீசன்னா இப்படி ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு, இது உண்மையா, அப்ப ஏன் முன்னாடி போய் சொன்னீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கறதுக்காக தான் நான் இப்ப திருப்பி உங்களை தொடர்பு கொண்டிருக்கோம். சரிங்களா? அதுதான் நாங்க சொல்றோம். இப்ப எங்களை நாங்க ஃபேம் தேடுறோன்றதுக்காக சொல்றாங்க. நாங்க ஃபேம் தேடுறதுக்காக வரலங்க, உண்மையை கொண்டு வரணும். இப்போ எல்லாருமே சைலண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொன்னது இப்ப நான் ஒரு அலிகேஷன் வைக்கிறேன், அது உண்மையாயிடும். அது இல்லைன்னு சொல்றதுக்கு அவர் இல்ல. சோ எல்லாம் தெரிஞ்சு நாங்க தானே சொல்லி ஆகணும் அது இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகேவா? இப்ப அதுக்காக தான் நாங்க வெளியே வந்திருக்கோமே. அவங்க நிறைய அடுக்கடுக்கா ஒருத்தரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் தனிமையில இருந்தாருன்னு சொல்றாங்க, சினிமா ஃபீல்ட்ல என்ன சில பேர்லாம் சொல்றாங்க இறந்து போய் 3 நாள் ஆச்சுன்னு சொல்றாங்க, குடல் அழுகி போச்சுன்னு சொல்றாங்க, ரொம்ப தனிமையிலேயே வாடினாரு, மெடிக்கல் செலவுக்கு காசு இல்லாம இருந்தாரு, சாப்பாட்டுக்கு காசு இல்லாம இருந்தாரு, என்னென்னவோ வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க லாஸ்ட் இப்ப கூட அவங்க ப்ரொடியூசர் கூட 20,000 rupees கொடுத்திருக்காராம் அவங்க மூவி இது பண்ணாரு. ஆமா, அவரு கொடுத்திருக்காரு.